சுந்தரகாண்டத்தின் முடிவில் அனுமன் சீதையின் சூடாமணியை யாரிடம் கொண்டு வந்தார்? ஆப்ஷன் ஏ சுக்ரீவன், ஆப்ஷன் பி ஜாம்பவான், ஆப்ஷன் சி லக்குவன், ஆப்ஷன் டி ராமன். சீதை இலங்கையில் இருப்பதை உறுதிப்படுத்திய பிறகு ராமர் யாருடைய படையுடன் இலங்கையை நோக்கி சென்றார்? ஆப்ஷன் ஏ அயோத்தி படை, ஆப்ஷன் பி வானரப்படை, ஆப்ஷன் சி தேவர் படை, ஆப்ஷன் டி ராட்சச படை. இலங்கைக்கு செல்லும் வழியில் ராமர் எந்த கடற்கரையை அடைந்தார்? ஆப்ஷன் ஏ வங்கக்கடல், ஆப்ஷன் பி அரபிக்கடல், ஆப்ஷன் சி மகாசமுத்திரக்கரை, ஆப்ஷன் டி சரையு நதிக்கரை. கடலை கடக்க வழி கேட்டு ராமர் யாரை வேண்டினார்? ஆப்ஷன் ஏ வருணன், சமுத்திரராஜன், ஆப்ஷன் பி இந்திரன், ஆப்ஷன் சி வாயு பகவன், ஆப்ஷன் டி அக்கினி தேவன். இலங்கையை அடைய கடலின் மீது பாலம் கட்டும் பணியை வழி நடத்தியவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ அங்கதன் மற்றும் அனுமன், ஆப்ஷன் பி நலன் மற்றும் நீலன், ஆப்ஷன் சி ஜாம்பவான் மற்றும் சுக்ரீவன், ஆப்ஷன் டி லக்குவன் மற்றும் விபீஷ்ணன். கடலின் மீது கட்டப்பட்ட பாலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ராமசேது, ஆப்ஷன் பி புஷ்பக சேது, ஆப்ஷன் சி அயோத்தி சேது, ஆப்ஷன் டி லங்கை சேது. ராவணனுக்கு நல்ல அறிவுரை கூறி சீதையை திருப்பிக் கொடுக்குமாறு வலியுறுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ கும்பகர்ணன், ஆப்ஷன் பி இந்திரஜித், ஆப்ஷன் சி விபீஷ்ணன், ஆப்ஷன் டி அதிகாயன். விபீஷ்ணன் ராவணனால் அவமதிக்கப்பட்ட பிறகு யாரிடம் சரணடைந்தார்? ஆப்ஷன் ஏ சுக்ரீவன், ஆப்ஷன் பி அனுமன், ஆப்ஷன் சி ராமன், ஆப்ஷன் டி ஜாம்பவான். விபீஷ்ணனை ஏற்றுக்கொள்ள ராமர் கூறிய புகழ்பெற்ற கொள்கை என்ன? ஆப்ஷன் ஏ தர்மமே வெல்லும், ஆப்ஷன் பி சரணாகதி தர்மன், ஆப்ஷன் சி அன்பே சிவம், ஆப்ஷன் டி வாய்மையே வெல்லும். இலங்கையில் தூதுவராக சென்று ராவணனை எச்சரித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ அனுமன், ஆப்ஷன் பி ஜாம்பவான், ஆப்ஷன் சி அங்கதன், ஆப்ஷன் டி நீலன். போரின் தொடக்கத்தில் ராவணனின் முக்கிய தளபதிகளில் ஒருவன் யார்? ஆப்ஷன் ஏ பிரஹஸ்தன், ஆப்ஷன் பி விபீஷ்ணன், ஆப்ஷன் சி சம்பாதி, ஆப்ஷன் டி சத்ருக்னன்.
ராமர் மற்றும் லக்குவனை நாகபாசத்தால் கட்டி போட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ கும்பகர்ணன், ஆப்ஷன் பி இந்திரஜித், ஆப்ஷன் சி அதிகாயன், ஆப்ஷன் டி ராவணன். நாகபாசத்திலிருந்து ராமர் மற்றும் லக்குவனை விடுவித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜடாயு, ஆப்ஷன் பி கருடன், ஆப்ஷன் சி அனுமன், ஆப்ஷன் டி சுக்ரீவன். நீண்ட உறக்கத்திலிருந்து எழுப்பப்பட்ட ராவணனின் சகோதரன் யார்? ஆப்ஷன் ஏ விபீஷ்ணன், ஆப்ஷன் பி அதிகாயன், ஆப்ஷன் சி கும்பகர்ணன், ஆப்ஷன் டி அக்ஷகுமாரன். கும்பகர்ணனை வதம் செய்தவர் யார்? ஆப்ஷன் ஏ லக்குவன், ஆப்ஷன் பி அனுமன், ஆப்ஷன் சி சுக்ரீவன், ஆப்ஷன் டி ராமன். நிகும்பிலா யாகம் செய்து வெல்ல முடியாதவனாக மாற முயன்றவர் யார்? ஆப்ஷன் ஏ அதிகாயன், ஆப்ஷன் பி இந்திரஜித், ஆப்ஷன் சி கும்பகர்ணன், ஆப்ஷன் டி மகோதரன். இந்திரஜித்தின் நிகும்பிலா யாகத்தை முறியடிக்க உதவியவர் யார்? ஆப்ஷன் ஏ விபீஷ்ணன், ஆப்ஷன் பி ஜாம்பவான், ஆப்ஷன் சி சுக்ரீவன், ஆப்ஷன் டி அங்கதன். இந்திரஜித்தை வதம் செய்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ராமன், ஆப்ஷன் பி அனுமன், ஆப்ஷன் சி லக்குவன், ஆப்ஷன் டி அங்கதன். போரின் போது சக்தி ஆயுதத்தால் கடுமையாக காயமடைந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ அனுமன், ஆப்ஷன் பி சுக்ரீவன், ஆப்ஷன் சி லக்குவன், ஆப்ஷன் டி ஜாம்பவான். லக்குவனை காப்பாற்ற அனுமன் எந்த மலையிலிருந்து சஞ்சீவனி மூலிகையை கொண்டு வந்தார்? ஆப்ஷன் ஏ மகேந்திரமலை, ஆப்ஷன் பி துரோணகிரி மலை, ஆப்ஷன் சி ரிஷ்யமூக மலை, ஆப்ஷன் டி சித்திரக்கூட மலை. போரின் இறுதியில் ராவணனை எதிர்த்து நேரடியாக போரிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ லக்குவன், ஆப்ஷன் பி அனுமன், ஆப்ஷன் சி ராமன், ஆப்ஷன் டி சுக்ரீவன். ராவணனை வதம் செய்ய ராமர் பயன்படுத்திய தெய்வீக அஸ்திரம் எது? ஆப்ஷன் ஏ நாராயண சாஸ்திரம், ஆப்ஷன் பி பிரம்மசாஸ்திரம், ஆப்ஷன் சி பாசுப சாஸ்திரம், ஆப்ஷன் டி அக்னேய சாஸ்திரம். ராவணன் வதம் செய்யப்பட்ட பிறகு இலங்கையின் அரசனாக முடிசூட்டப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ இந்திரஜித், ஆப்ஷன் பி கும்பகர்ணன், ஆப்ஷன் சி விபீஷ்ணன், ஆப்ஷன் டி மகோதரன்.
சீதையை மீட்ட பிறகு ராமர், சீதை, லக்குவன் மற்றும் மற்றவர்கள் எந்த விமானத்தில் அயோத்திக்கு திரும்பினர்? ஆப்ஷன் ஏ கருட விமானம், ஆப்ஷன் பி இந்திர விமானம், ஆப்ஷன் சி புஷ்பக விமானம், ஆப்ஷன் டி சூரிய விமானம். யுத்த காண்டத்தின் இறுதியில் அயோத்தியில் நடைபெற்ற மகத்தான நிகழ்வு எது? ஆப்ஷன் ஏ அசுவமேத யாகம், ஆப்ஷன் பி பரதனின் பட்டாபிஷேகம், ஆப்ஷன் சி ராம பட்டாபிஷேகம், ஆப்ஷன் டி லக்குவனின் பட்டாபிஷேகம்.